ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஈஸியான மெத்தடில் கிச்சன் வேஸ்ட்டை நம்ம கம்போஸ்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவு நல்ல சாஃப்டாக நம்மளோட கம்போஸ்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப சத்தான ரொம்ப செடிகளுக்கு மிகவும் பயனுள்ள அளிக்கக்கூடிய இந்த கிச்சன் வேஸ்ட்டில் தயாரிக்கக்கூடிய கம்போஸ்ட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஈஸி ப்ரொசீஜரில் நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவை நமக்கு க்ரோ பேக்ஸ் தான். நான் இன்றைக்கி பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கூட யூஸ்வலாக அதில் தான் பண்ணுவாங்க எல்லோரும். நான் அதை எடுக்காமல் நான் க்ரோ பேக்லேயே பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா மாடி தோட்டத்தில் நிறைய பேர் க்ரோ பேக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 3லேருந்து 4 க்ரோ பேக் அளவு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய எடுத்துக்கலாம். அதில் இது 18x18 க்ரோ பேக்கு. அதுலேயுமே நான் எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அடியில் ஃபுல் லென்த் ஆஃப் த க்ரோ பேக் நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு. நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் முட்டை ஓடுகள், வெங்காயம், பூண்டு தூசி அதெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அன்னன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்குதோ அதை இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம சேவ் பண்ணி அதை இந்த கம்போஸ்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு தோல், அப்புறம் பட்டாணி தோல் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இந்த கிச்சன் வேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது நமக்கு தேவைப்படக்கூடியது பார்த்திங்கன்னா மோர். நல்ல புளிச்ச ஒரு 4-5 நாள் நல்லா புளிக்க விட்ட மோர் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொக்கோபீட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற தனி வீடியோவை நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ பட்டன்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரோ பேக்கில் ஃபஸ்ட்டு பேஸுக்கு ஒரு 2 கப் இல்லைன்னா ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம கொக்கோபீட் போட்டுக்கலாம். அது கூட இந்த கிச்சன் வேஸ்ட் நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்போஸ்ட்டில் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம், என்ன ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கடைசியில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சன் வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு கம்பு இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஈவனாக கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கம்போஸ்ட் யூஸ்வலாக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இல்லை பழைய கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த க்ரோ பேக்கில் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க புளிச்ச மோரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அந்த மோர் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு ஈவனாக நம்ம கலந்து விட்டுறணும். இது டே 1 நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டெய்லி நம்ம கிச்சனில் என்ன வேஸ்ட் வருதோ அதை இது கூட ஆட் பண்ணும் போது ஒரு கைப்பிடி இல்லை 2 கைப்பிடி எவ்வளோ நம்ம வேஸ்ட் வச்சுருக்கோமோ அதுக்கு ப்ரொபோஷ்னலாக நம்ம கொக்கோபீட்டை ஆட் பண்ணி இதே மாதிரியே நம்ம கலந்து விட்டுறலாம். ஸோ அதுதான் இந்த கம்போஸ்ட்டில் ஈஸியான ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டிய தேவையும் கிடையாது. ப்ளஸ் இதுக்கு பொருளும் ரொம்ப தேவை கிடையாது. கிச்சன் வேஸ்ட் நம்ம யூஸ்வலாக குப்பையில் தூக்கி போடுற பொருளை தான் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டவலோ இல்லைனா பெட்ஷீட்டோ அந்த சைஸுக்கு நமக்கு இதுக்கு மேலே பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு மூடினோன்னா நமக்கு க்ரோ பேக் வெயிட் தாங்காது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டவல் நான் பாதியாக கிழிச்சு எடுத்திருக்கேன். வேஸ்டான டவலை இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம வச்சிட போகிறோம். இப்போ அந்த க்ரோ பேக்கை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி அதை கம்போஸ்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு க்ரோ பேக் எடுத்திருக்கேன். அதுலேயும் பாட்டமில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் கொக்கோபீட் ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோபீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெய்லி கிடைக்கிற காய்கறி கழிவுகளை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி போட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ காய்கறி கழிவு எப்போ நம்ம காய்கறி கழிவு ஆட் பண்ணாலும் அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொக்கோபீட் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் அது மட்டும் நம்ம தயிர் தெளித்து விட்டால் போதும். இந்த கயிறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வைக்கிற பூ இருக்கு இல்லையா. ஸோ அந்த பூவை நான் இந்த இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கயிறு தான் அது. பூவெல்லாம் நல்லா மக்கி இருக்குது. ஜஸ்ட் அந்த கயிறு மட்டும்தான் கிடக்குது. இந்த பெரிய பேக்கில் இருக்க வேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 டேஸ் கிச்சன் வேஸ்ட்டு ப்ளஸ் நான் கொக்கோபீட்டு வீக்லி ஒன்ஸ் மோர் தெளித்து விட்டுருவேன். அந்த மாதிரியான இந்த பெரிய பேக் பார்த்திங்கன்னா நான் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் ஒரு 25 டேஸ் சேர்த்து வச்ச பெரிய க்ரோ பேக்லேருந்து சின்ன க்ரோ பேக்குக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த சின்ன க்ரோ பேக்கை நம்ம அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். 2 months இதுக்கு கம்போஸ்டிங் டைம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லேயராக போட்டுட்டு கொஞ்சமாக இடையில கொஞ்சம் மோர் தெளித்து விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த கம்போஸ்ட் அந்த கிச்சன் வேஸ்ட்டும் நம்ம கொக்கோபீட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா.
ஸோ அதையும் இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எந்தளவு ப்ரௌன் கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் எந்த அளவு கருப்பு கலரில் இருக்குது. ஸோ ஒரு 20-25 டேஸில் இந்த அளவுக்கு நல்லா கம்போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மேலே வந்து ஃபைனல் லேயர் ஆஃப் மோர் நம்ம ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு டவலோ, வேஸ்டான டவலோ இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டோ அந்த மாதிரி கிழித்து இந்த மாதிரி நம்ம போட்டு 4 சைடும் துணி காய வைக்கிற கிளிப் இருக்கும் இல்லையா, அந்த கிளிப்பை போட்டு நம்ம வந்து இதை செக்யூர் பண்ணி இதையும் ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்க போகிறோம். இந்த கம்போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு கூட எந்த மிஸ்டேக்குமே வராது. நம்ம என்றைக்கு வந்து இந்த கம்போஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோமோ அதோட டேட்டு நம்ம டேட் ஷீட்டில் கிளிப்போம் இல்லையா, அந்த டேட்டை வந்து நான் இதில் பின் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா வந்து இதுக்கு நம்ம 2 months வந்து நமக்கு டைம் கொடுக்கணும். 2 to 2.5 months வந்து இது அப்படியே நம்ம வைக்க போகிறோம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு 2 months அப்படியே வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நிறைய பேக் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த டேட்டை வந்து அந்தந்த பேக் மேலே பின் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த பெரிய க்ரோ பேக்கில் நம்ம அதே மாதிரி கிச்சன் வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொக்கோ பிட்டு வாரத்துக்கு ஒரு நேரம் மட்டும் நம்ம மோர் தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட ஈஸியான கம்போஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். பிகினர்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பிட் மட்டும்தான். கொக்கோ பிட்டா ஈஸிலி அவைலபிள். அதை வந்து நம்ம ஒரு 5 kg பிளாக் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம இந்த கம்போஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கம்போஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், என்னெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு, காஞ்சி போன ஃப்ளவர்ஸு இதெல்லாம் கூட நான் என்னோடய கம்போஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூ காஞ்சி போனது இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய், நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க தேங்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயோட தோல், அதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனில் என்னெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் காய்கறியோட தோல், எல்லா காய்கறியோட தோலும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஏதாவது பாயில் பண்ணதுக்கப்புறமா இப்போ பொட்டேட்டோஸ் அதெல்லாம் பாயில் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்கின்னை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து வாட்டர்மெலனோட அந்த தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வாட்டர்மெலனோட ஃபுல் தோல் அப்படியே ஆட் பண்ணிட்டோன்னா இது கம்போஸ்ட் ஆக டைம் ஆகும். ஸோ அதனால் அதையும் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பூண்டு வெங்காயத்தோல் வந்து இதுக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸ், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தோல், இது அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிக்விட் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கெட்டுப்போன குழம்பு, அதுக்கப்புறம் பால், இந்த மாதிரியான லிக்விட் வேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மீட், சிக்கன் இதில் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சால்ட்டி ஐட்டம்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. உப்பு இருக்கிற பொருளை வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நான் நிறைய பேக்ஸ் வந்து நான் என்னோடய வீட்டு வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் கழிய நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கோபிட் ஆட் பண்ணி நான் வந்து இந்த கம்போஸ்ட் தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டேட் போட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருவேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேக்கில் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து செடி வைக்கலாம். நீங்கள் எந்த விதமான ஃபர்டிலைசர்ஸ் அதுவும் ஆட் பண்ணணும்னு இல்லை. இதுவே ரொம்ப நியூட்ரிஷியஸ் ரிச்சான ஒரு சாயில்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு 2 months பிஃபோர் நான் வந்து மூடி வச்ச கம்போஸ்ட் பேக் இது. ஸோ அதனால் டேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே மேலே வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அழகாக கம்போஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உதிரியாக நம்மளோட மண் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மண்ணில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் செடி வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா வளர்ந்து வரும் நம்மளோட செடிகள்லாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணும் போது நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கலும் கூட. நம்ம மண் வெளியே வாங்கினோன்னா எவ்வளோ காஸ்ட்லியோ அதை விட இது வந்து நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கம்போஸ்ட் பண்ணுறதுனால நம்ம செடிகளுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குறோம். ப்ளஸ் நமக்கு எக்கனாமிக்கலும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.